நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கு என்பது தமிழ்நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டருக்கே பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருக்கா அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்பியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி அவர் 2 வாரங்களுக்கு முன்னால் தான் வீடியோ போடுறாரு. உயிருக்கு ஆபத்து இருக்குது, என்னை எப்படியும் போட்டுருவானுங்கன்னு அவரே சொல்கிறாரு. கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காரு, கீழேருந்து மேலே வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதை மீறி அது இது போயிருக்குன்னா, உயிர் போயிருக்குன்னா கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் தான் பொறுப்பு. ஏன்னா இது தனி மனித கொலையாக இருந்தாலும் வீடியோ போடுறாரு, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது வக்ஃப் லேண்டை ஆட்டே போட்டானுங்க. லேண்ட் கிராப் பிரச்சனை. அது முதலமைச்சர் இது தவறாக சொல்கிறார். தனி மனித பிரச்சனை கிடையாது. லேண்ட் கிராப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்றது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அதை போட்டு கொள்ளையடிச்சிருக்கான். அதை கொலை குற்றம் சாட்டப்பட்டவரும் ஒரு இஸ்லாமியர் தான். அப்போ அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எஸ்ஐக்கு லோக்கல் போலீஸில் டிஎஸ்பி ஆஃபீஸில் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னா அப்புறம் எதுக்கு? இன்றைக்கி ஒரு இன்ஸ்பெக்டரையும் ஒரு ஏசியையும் சஸ்பென்ஷனில் போட்டிருக்காங்க. எஸ்பி லெவலில் சஸ்பெண்ட் பண்ணுங்க, சம்மந்தப்பட்ட எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் புத்தி வரும் இவங்களுக்கு. சும்மா இன்ஸ்பெக்டரையும் டிஎஸ்பியும் சஸ்பெண்ட் பண்ணால் பத்தாது. இவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் கொடுத்து படுகொலை நடக்குதுன்னா எதுக்கு நீ கவர்மெண்ட், எதுக்கு எஸ்பியாக இருக்க?